தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது. வேட்புமனுக்கள் விநியோகம், நேர்காணல், பிரச்சார பொதுக்கூட்டங்கள், தேசிய தலைவர்கள் தமிழ்நாடு வருகைன்னு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. என்னதான் திமுக அதிமுகன்னு தமிழ்நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் இன்னைக்கு நிலைமையில தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் ரெண்டு புறமும் கூட்டணி வச்சுக்கிட்டு தொகுதி பங்கீட்டுல குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த தேர்தல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த தேசிய கட்சி மாநில கட்சியை டாமினேட் பண்ண தயாரா இருக்கிறதா தெரிய வருது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக உறுதியா என்டிஏ தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு வெளிப்படையா சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனா காங்கிரஸோ திமுக தான் ஆட்சி செய்யணும், ஆனா எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1967 வருஷம் காங்கிரஸ ஆட்சியில இருந்து அகற்றணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அதுக்கப்புறமா காங்கிரசார் காமராஜர் அணி, இந்திரா காந்தி அணின்னு ரெண்டா பிளவுபட்டு இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரசார் 1971 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில இருந்து விலகின காங்கிரஸ் காமராஜர் மறைவுக்கு அப்புறமா ஒரே குழுவா இணைஞ்சு மறுபடியும் திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சுக்கிட்ட திமுக காங்கிரஸ் இடையில 1984 சின்ன கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சு போய் காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. தொடர்ந்து 24 வருஷத்துக்கு அப்புறமா 2004 மறுபடியும் உதயசூரியனோட கை மீண்டும் ஒன்று சேருது. அதுக்கு தமிழ்நாட்டில் பலனும் கிடைக்குது. மத்தியில 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆட்சியை பிடிக்குது காங்கிரஸ். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிறார். 2006 சட்டமன்ற தேர்தலையும் 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்னாதான் பயணம் பண்றாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைச்ச காங்கிரஸ் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தோல்வியும் அடைகிறாங்க. மறுபடியும் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கைகோத்த காங்கிரஸ் இப்ப வரைக்கும் இணக்கமா இருந்துட்டு வராங்க. இதுக்கப்புறமும் இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் டெல்லியிலையும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளும் காங்கிரஸ் தலைவர்களோட முன்னுக்கு பின் முரணான பேச்சுகளும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஒரு சில தினங்கள் அறிவித்துள்ள நிலையில திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த TR பாலு, அமைச்சர்கள் நேரு, ஏவவேலு, பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ராசு ஆகியோர் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர், KC வேணுகோபால் உட்பட 5 பேரை நியமிச்சிருந்தாரு காங்கிரஸ் தலைவர் கார்கே. இவங்களும் ஒரு மாசமா திமுக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்கன்னு அமைதி காத்துக்கிட்டு வராங்க. கூட்டணி கட்சிகளோட தனித்தனியா தொடங்கி இருக்கு திமுக. முதற்கட்டமா மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. மதிமுக, VCK, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு எல்லார்கிட்டையும் பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க திமுக. இவங்க எல்லாம் அடுத்த பட்சம் தானே. முதல்ல காங்கிரஸுக்கு எவ்வளவுப்பா ஒதுக்க போறீங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்து கிடக்க. ஆனா தமிழ்நாட்டுல அது சரிப்பட்டு வராதுன்னு திமுக தரப்புல ஆணித்தரமா சொல்லப்பட்டாலும் கூட காங்கிரஸ் தன்னோட பிடியில இருந்து விலகிறதா இல்லையா. அது மட்டும் இல்லாம திமுக போன தேர்தல் மாதிரியே 25 இடங்கள்ல மட்டும்தான் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்ல இல்ல இந்த தடவை 35 தொகுதிகளாவது வேணும்னு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரலாம். மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கரோ திமுக எங்களுடைய டிமாண்ட மதிக்க மாட்டேங்கிறாங்க, பேச்சுவார்த்தை சுமூகமா இல்ல அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம தாவேகாவோட கூட்டணி வைக்க அக்கட்சி நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் செய்திகள் வெளியானுச்சு. ரகசியமா ஹைதராபாத் போன ஆதவ் அர்ஜுனா அங்க ரகசியமா ராகுல் காந்தியை சந்திச்சு பேசினதாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி 3 பேரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பேசி தமிழ்நாட்டுல கூட்டணி தொடர்பான முடிவுகளை மல்லிகார்ஜுன கார்கேவே எடுக்கட்டும்னு பேசிட்டாங்களாம். டெல்லியில அப்படி இருக்க தமிழ்நாட்டில் திடீர்னு சிதம்பரமும் செல்வபெருந்தகையும் நுங்கம்பாக்கத்துல உள்ள சிதம்பரம் வீட்டுல ரகசியமா ஒரு மீட்டிங் போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா முதலமைச்சர் MK ஸ்டாலினையும் போய் பார்த்திருக்காங்க. எதனால இந்த கூச்சல் குழப்பம்னு தெரியல. காங்கிரஸ் ஒருவேளை தாவேக பக்கம் தாவி குதிக்கத்தான் இப்படி பண்றாங்களா? திமுகவுக்கு ஒருவேளை காங்கிரஸ் இனி தேவையில்லை அப்படின்னு நினைச்சு அவங்கள பொருட்படுத்த மாற்றாங்களா அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் கிட்ட எழுந்துகிட்டு இருக்கு.